நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே 23/8/2026 ஆகிய நேற்று பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழக பகுதிகளின் சில இடங்களில் பரவலான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது மாநகர் மாதிரி தான். மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. வட தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன மழை பதிவாகி இருப்பதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே இது தொடர்பாக நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி தான் இருந்தோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பிலிருந்தே நான் இதை தான் சொல்லி கொண்டிருந்தேன். 23, 24, 25 இந்த 3 தினங்களில் கண்டிப்பாக தமிழக உட்பகுதிகளில் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஆக்டிவிட்டீஸ் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல் அதுதான் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்திலும், அதாவது 24/8/2026 என்றும் தமிழக உள் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், வடகடலோர மாவட்டங்களின் பல பகுதிகளாக இருக்கட்டும், இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவானது. நேற்றைய தினம் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை நான் பகிரலை. நேற்றைய தினம் இந்த நேரத்திற்கு நான் பேருந்தில் பயணம் தான் செய்து கொண்டிருப்பேன். இப்போ காரைக்காலில் இருக்கேன். நாளைக்கு ஒருவேளை நீங்கள் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவை கேட்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் நான் சென்னையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், அதனால் நேற்று நான் கிளம்பி காரைக்காலுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகும். சரி, 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. 26ஆம் தேதி என்றும் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா, 26ஆம் தேதி என்றும் வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. 27ஆம் தேதி என்று ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சமாக குறையலாம். பட் அப்படி இருந்தாலுமே சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய லேட்டிடியூடு ஆக்டிவாக தான் இருக்குது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளும் ஆக்டிவாக தான் இருக்குது. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடையே நம்ம சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளாக இருக்கட்டும், புறவழிச்சாலை பகுதிகளாக இருக்கட்டும், அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும். 27ஆம் தேதிக்கு பிறகும் கூட மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன். அதன் பிறகு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மீண்டும் இதே போன்ற பரவலான வெப்பச்சலன மழை தமிழகம் முழுவதிலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தென் உள் மாவட்டங்களும் அந்த நேரத்தில் நிச்சயமாக பலனடையும். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தால் நிச்சயமாக இருக்கிறது. இப்போ கடந்த 24 மணி நேரத்திலும் தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு ஜாகிரபிக்கலாக இந்த காலகட்டத்தில் சில அட்வான்டேஜஸ் என்பது இருக்கிறது. அதனை பயன்படுத்தி கொண்டு சிவகங்கை மாதிரியான மாவட்டங்கள் ஓரளவிற்கு மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது. மதுரை மாதிரியான மாவட்டங்கள் பெரிய அளவில் மழைப்பொழிவை பெறலை. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மதுரை மாவட்டத்திலும் சரி, திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சரி கணிசமான அளவு மழை பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறதுனால கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளும் பலனடையும், கன்னியாகுமரி மாவட்ட உட்பகுதிகளும் ஓரளவிற்கு பலனடைஞ்சிடும். இவை தவிர்த்து நம்ம நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஏன் திடீர்னு இந்த மாதிரி மழையெல்லாம் பதிவாகுது? இதற்கான காரணத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மேற்கு திசை காற்றினுடைய வேகமானது அதிகரித்திருக்கிறது. இந்த வேக அதிகரிப்பு என்பது உட்பகுதிகளுக்கும் சரி, வடகடலோர மாவட்டங்களுக்கும் சரி ஓரளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது. டெல்டா பகுதிகளும் மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது. பெறவில்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. டெல்டாவின் வடக்கு பகுதிகள் கணிசமான அளவு மழைப்பொழிவை பெற்றிருப்பது தான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். நான் ரெயின்ஃபால் டேட்டாவை கொஞ்சம் ரெட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணேன். காரைக்கால் பகுதிகளில் 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. நேற்று இரவு 11:30 மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவின் படி அது ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மழை பதிவான இடத்துலையே நான் இருந்தேன். ஒரு 3-4 தடவை விட்டு விட்டு மழை பதிவானுச்சு. அந்த மழையோட இன்டென்சிட்டி அந்த அளவெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 5 mm அண்ட் அபோவ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஒருவேளை மழைமானி இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி பதிவாக இருக்கலாம். நகரத்தில் இந்த மாதிரி 3 சுற்று அது பெஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் கூட நடுவில் ஒரு தாட்டி தூரல்லாம் கூட போட்டுச்சு. ஸோ எனிவே காரைக்காலில் ஆல்மோஸ்ட் 10 mm ஆஃப் ரெயின்ஃபாலை ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் ரெயின்ஃபால் டேட்டாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. இதே போல் தான் புதுச்சேரியில் மழை பதிவானுச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கருத்துரை பகுதியில் நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள். புதுச்சேரியிலேருந்து யாராவது நண்பர்கள் இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டு இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.
ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன், புதுச்சேரி சென்னை லாட்டிடியூட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இப்போ வந்து உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இப்போ 27ஆம் தேதிக்கு பிறகு குறையலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இல்லை 27ஆம் தேதி வாக்கிலே குறையலாம். 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவிற்கு மழை வாய்ப்புகள் என்பது வட உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது, அந்த வேறு சில இடங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இல்லையா, அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளாக இருக்கட்டும், புறவழிச்சாலை பகுதிகளாக இருக்கட்டும், அந்த பகுதிகளுக்கு கண்டிஷன் வந்து ஃபேவரபுளாக தான் இருக்குது. அதுக்கு பிறகும் அவ்வப்பொழுது மழையானது அந்த பகுதிகளில் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகும். நீங்கள் புதுச்சேரியில், அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் யாராவது பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே ஈவினிங் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறத உங்களால் பார்த்துருக்க முடியும். இது செப்டம்பர் மாதத்துலேயும் கண்டினியூ ஆகும், அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் மழை ஓரளவுக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி தானே, புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பெல்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி, பிற பகுதிகளில் நிலவரத்தை பற்றி பார்ப்போம். வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாதிரியான மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குதா? கடந்த 24 மணி நேரத்திலும் பதிவாக இருக்குது, அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாக வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதியில், அனங்கூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் 66 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மீனம்பாக்கத்தில் 67 மில்லிமீட்டர் அளவு மழையானது கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது இதுவரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேற்று காலை 23ஆம் தேதி காலை 8:30 மணியிலிருந்து இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அதிகாலை தான், 1:25 மணி ஆகுது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 85 நிமிடங்கள் மட்டும்தான். இன்றைக்கு தேதி 24/8/2026. இப்போ இதுவரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழையின் அடிப்படையில் அந்த அனங்கூர் அந்த பகுதியை நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க மழை அளவு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ், அங்கே பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்ட பகுதி, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மழை எப்போ பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. ஒரு பகுதியில் மழை பதிவாக இருக்குது, கொல்லிமலை பகுதி தான் அது, அங்கே 56 மில்லிமீட்டர். பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 54 மில்லிமீட்டர், வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், அண்ணாநகர் சென்னை மாநகர் 49 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து நிறைய இடங்கள் இருக்குது. வெள்ளாளங்குப்பம் அந்த பகுதியில் வந்து 48 மில்லிமீட்டர், கொரட்டூர் சென்னை மாநகர் 45 மில்லிமீட்டர், காசிமேடு சென்னை மாநகர் 44 மில்லிமீட்டர், பெரம்பூர் சென்னை மாநகர் 44 மில்லிமீட்டர், கொலப்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், பேசின் பிரிட்ஜ் சென்னை மாநகர் 43 மில்லிமீட்டர் என பல இடங்களில் மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க. காலை 8:30 மணிக்கு பிறகு அதிகாரபூர்வமான மழையளவுகள் பட்டியல் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியிடப்படும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் தமிழகத்தில் எந்த அளவிற்கு மழை சரியாக பதிவாக இருக்கிறது என்பதை போல. நாமக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் கணிசமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்பயும் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். சேலம் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தானே. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. டெல்டாவின் வடக்கு பகுதி, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். சரி, சொன்னதே நம்ம திரும்ப சொல்ல தேவை கிடையாது. ஏன்னா அந்த மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகள் வேறு, இப்போ மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள்னு நம்ம பார்க்குறது குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மேற்கூல் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது. ஆனால் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிங்கன்னா அதுக்கு நீங்களே ஒரு கேள்விக்குறி போட்டுக்கோங்க. அதற்கான வாய்ப்பு என்பது டிரான்சிஷன் பீரியட் தான். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென்மேற்கு பருவமழை முடிய போகிற தருணத்தில் தான் அங்கே மழை விட்டு சாத்துன்னு சாத்தும். அதற்காக நீங்கள் காத்திருக்கேன். சரி, தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி சுற்று வட்டார பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கா? இருக்குது. தருமபுரி சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். மேட்டூர் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகலாமா? எஸ், தட் இஸ் அ பாசிபிலிட்டி. பட் வந்து மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த மழையினால் பெரிய அளவுக்கு பலன் வந்து கிடைக்குங்கிறதுல நம்பிக்கையெல்லாம் நீங்கள் கொள்ளாதீங்க. இப்போ தான் ஒகேனக்கல்ல நீர்வரத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அங்கே மழை பெய்யுது, அதனால வந்து நீர்வரத்து அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உபரி நீர் மாதிரி தான் இது. ஸோ இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தருமபுரி சேலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், மேட்டூர் சேலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அந்தியூருக்கு அருகாமையில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். அதை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கேள்வியில், அவைகளுக்கு விளக்கம் வழங்கும் பொழுது திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளும் நம்ம 23, 24 அல்லது 25ஆம் தேதி வாக்கில்
எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்க. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரளவிற்கு மழை இதன் வாயிலாக கிடைக்கும். ஆனால் அது உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. சில இடங்கள் வந்து ரொம்ப வறண்டு காணப்படுகிறது. இந்த ஒரு மழை வந்து கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருமான்னு கேட்டிங்கனாக்கா, இது பெனிஃபிட்டுக்கான மழை கிடையாது, நம்ம ஆறுதலுக்கான மழை. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். செப்டம்பர் மாதத்தில் இதே மாதிரியான மழை வந்து கண்டினியூ ஆகுது, ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூ ஆகுது, அதன் பிறகு ஒரு கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வந்து ஓரளவிற்கு சாட்டிஸ்ஃபிகேஷனை நமக்கு கொடுக்கலாம். ஓரளவிற்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் என்னதான் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை விட்டு பொழந்து அதன் வழியாக நமக்கு நீர்வரத்து அதிகரிக்கிறது தான் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில். இதனை விடவும் வெப்பச்சலன மழை எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை நம்ம மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ள வேண்டியதுதான். ஸோ திண்டுக்கல் மாவட்ட பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, குறிப்பாக காரைக்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவாக கூட நீங்கள் ஆச்சரியம் உள்ள தேவை கிடையாது. மதுரை மாவட்டத்திலும் சாரல் தூறல், சில நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது உண்டு. விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் மழை பொழிவு இல்லை. அதனால் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மழை பதிவாகுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துருங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏன்னா அந்த பகுதிகளுக்கும் ஜாகிரபிக்கலாக சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட மேற்கு பகுதிகள், அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம். இது போக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், டெல்டா பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஷுவர் இருக்குது. அப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே, சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய லாட்டிடியூட் பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மழையானது பதிவாகும். நீங்கள் யாராவது சென்னை புதுச்சேரி அதை சொல்லிட்டேனே ஏற்கனவே, அதை திரும்ப சொல்ல தேவையில்லை. அதற்கு அந்த லாட்டிடியூடுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வேறு பகுதிகளிலும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, ராணிப்பேட்டை, அதே போல் நம்முடைய வேலூர் மாவட்ட பகுதி, திருப்பத்தூர் மாவட்ட பகுதி என பல இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வட தமிழகத்தை பொறுத்தவரையில் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும். சேலம் மாநகரிலும் மழை பதிவானது என்றால் அதுவும் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான நேரத்தில் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா வெரி சப்ஜெக்டிவான மேட்டர் அது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளுக்கு சில எஜஸ் வந்து இருக்கலாம். அது அந்த நேரத்தை பொறுத்தது தான். இப்போதைக்கு அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான் தூத்துக்குடியின் கடலோர பகுதிகளுக்கு அதிக அளவில் கை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த முறை 2026ஆம் ஆண்டில் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போக போக அந்த சூழல்கள் எப்படி மாறுது, அது எந்த அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம செப்டம்பர் மாதத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் இல்லை, நெருங்கிட்டோம் செப்டம்பர் மாதத்தை. பட் வடகடலோர மாவட்டங்கள் அதிக அளவிலான மழைப்பொழிவை அடுத்த 24 மணி நேரத்திலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. கடலூர் மாநகரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட மழை வந்து பதிவாகலாம். அதை நான் இங்கே சொல்லிக்கிறவங்க கூட நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில், வாழப்பாறை சுற்று வட்டார பகுதிகளில், தேனி மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக நம்ம கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கேரள மாநிலத்திலும் மழையானது வந்து பதிவாகும். இலங்கையின் நிலவரமும் நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ இலங்கையை பொறுத்தவரையில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது இலங்கையின் கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கிறது, தென்கிழக்கு மாகாணங்களுக்கு. ஏன்னா மட்டக்களப்புலேருந்து தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இருக்குங்க, மழை வாய்ப்புலாம் வந்து இருக்குது. பட் அது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான மழையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மழை தான் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாகும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வானிலை தொடர்பான விஷயங்களை டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய வே ஆஃப் அனலைசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம பல விஷயங்களை எடுத்து அதுலேருந்து டீகோட் பண்ணி தான் சில மழை வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்துவோம். இது இல்லாமல் வெதர் மாடல்ஸை பார்த்து அப்படியே வந்து சொல்லக்கூடிய அனலைசர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த வெதர் மாடல்ஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விண்டு, அந்த டைரெக்ஷன் அதை நம்மளும் பண்ணுவோம், அந்த மாதிரியே வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி குறிப்பிட்ட பகுதிக்கு, இப்போ சென்னைக்குனாக்கா சென்னையை மெயினாக ஃபோக்கஸாக வச்சு சொல்லக்கூடிய நபர்களும் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் அதிகம் அந்த வானிலை தொடர்பான விஷயங்களில். இலங்கையை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரமே வந்து வேறு. தித்வா மாதிரியான ஒரு புயல் வந்து செங்குத்தாக ஒரு நிலப்பரப்பில் கரையை கிடக்குது. அதுவும் இலங்கை மாதிரியான ஒரு நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு வரலாற்று நிகழ்வு 2025 நடந்த அந்த நிகழ்வு.
அதை நம்ம ஊரில் இது நடந்ததுன்னா அது வந்து இந்நேரம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஒரு கல்வெட்டில் பொறிச்சா மாதிரி அதை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் வாழ்நாள் முழுக்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், கன்னியாகுமரியில் ஒரு புயல் என்ட்ராகி அது வந்து அப்படியே மேலே செங்குத்தாக நகர்ந்து திருச்சி அப்படியே வருது, அப்படியே மேலே வருது, விருதுநகரை தாண்டுது, மதுரைக்கு போகுது, அப்படியே மேலே போகுது, மணப்பாறையை தாண்டி அப்படியே திருச்சி மாவட்டம், கரூர் திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கடந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு போகுது, நாமக்கல் மாவட்டத்துலேருந்து அப்படியே மேலே போகுது, சேலத்துக்கு போகுது, சேலத்துக்கும் போய்ட்டு கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு போகுது. இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்களேன் கொஞ்சம் எப்படி இருக்குது. மேசிவாக இல்லையா அது? அந்த மாதிரி தான் இலங்கையில் நடந்தது. இத்தனைக்கும் இலங்கையில் வந்து இந்த லாஸ்ட் டைம் அது ஒரு புயல் ஒன்று இருந்தது, இந்த நிவர் புயல் வந்த டைமில் புரேவி புயல். அந்த புரேவி புயல் வந்து இலங்கையை நெருங்கி ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் டச் ஆகி லேண்ட் ஆகி அதன் பிறகு கொஞ்ச நாள் அது வந்து நம்ம அந்த எப்படி சொல்கிறது மன்னார் வளைகுடா பகுதிகளில் திக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தது. எல்லா வெதர் மாடல்ஸும் ஆளுக்கு ஒன்று காட்டிக்கிட்டு இருந்தது. அந்த வெதர் மாடலை பார்த்து சில பேர் ஃபோர்காஸ்ட் பண்ணி அது வேறு நகைச்சுவை, டெல்டா உள்ள போயிட்டுருக்குன்னு 4 பேர் சொல்லி அடுத்த நாள் அது கடைசியில் எங்கேயும் போகல, அது அங்கேயே தான் இருக்குது, எந்த இடத்துலையும் மழை. அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. அது லேண்ட்ஃபால் ஆன பிறகு, லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி மழை பதிவானுச்சு. லேண்ட்ஃபால் ஆன பிறகு தான் உங்களுக்கு வெதர் மாடல்ஸ் ஜிஎஃப்எஸ் ஒரு மாதிரி காட்டுது, அது வந்து மரமேல்குடி உள்ளே போகிறதுன்னு காட்டுது, டெல்டா உள்ள போகிறதுன்னு சொல்லிட்டு சில வெதர் மாடல்ஸ் காட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் பேனிக் ஆனாங்க, நிறைய பேர் வந்து அது தவறான விஷயங்கள் அந்த நேரத்தில் பண்ணாங்க. இது நிதர்சனமான உண்மை. பட் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பீரியட்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க, அது திக்கு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு கிடக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வானிலை ஆய்வு மையத்துக்கிட்ட இருந்து தான் அதிகாரப்பூர்வமாக அந்த கரெக்டான அந்த லொக்கேஷன் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான அமைப்பினுடைய அந்த உறுதுணை அவசியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுது. நம்ம என்ன தான் சில விஷயங்களில் இப்போ மக்களினுடைய இப்போ இந்த நேரடியாக ஒரு பகுதியை வந்து அவங்களால வந்து இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஒரு நிறைய பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே 1008 விஷயங்கள் இருக்கும், நிர்வாக ரீதியிலான 1008 சிக்கல்கள் இருக்கும், 1008 பிரச்சனைகள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். இது எல்லாம் வந்து வேறு விஷயம். பட் இத்தனைகள் இருந்தும் சில நேரங்களில் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களினுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நான் புரேவி புயல் அந்த நிலவரம் இருந்தப்போ நம்ம வந்து நிகழ்ந்த விஷயங்களை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஜிஎஃப்எஸ் அன்றைக்கி வந்து ஐரோப்பிய மாதிரி எதுவுமே வந்து கை கொடுக்கல. வானிலை ஆய்வு மையம் தான் கரெக்டாக கடைசியாக அவங்க சொன்ன விஷயம், ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் அதற்கு மேலே அந்த இடத்துல தான் அது வந்து உட்காந்துட்ருக்கு, அந்த இடத்துல அது வந்து வீக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட அது வந்து லேண்ட்லாம் ஆகலை, இங்கே வந்து எப்படி சொல்கிறதுன்னா டிசிபேட் ஆகி அரபிக்கடலில் போய் எமர்ஜ் ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, இதெல்லாம் நம்ம வரலாறில் பார்த்துருக்குறோம். இது எதுக்கு இப்போ நான் சொல்ல வந்தேன்னா, இலங்கையில் அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அது எவ்வளோ பெரிய டேமேஜை காசு பண்ணியிருக்கா, ஒரு விளைவிச்சிருக்கும். இதனால் இது இன்னும் உங்களுக்கு புரியணும்னா, அங்கே மலைப்பாங்கான இடங்கள் உட்பகுதிகளிலும் இருக்கிறது. இப்போ கண்டிலாம் இருக்குது, நூவரிலியாக இருக்குது. இப்போ இது நகர்ந்த அந்த விஷயத்தை வந்து பாருங்களேன், கடலோர பகுதிகள் இது வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு டேமேஜை வந்து அந்த பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கும். பட் வெளியே தெரிஞ்சது எவ்வளோ பெரிய அளவில் தெரியல. அந்த மக்களின் குரல் வந்து பெரிய அளவுக்கு வெளி உலகத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த நாட்டிலிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் குடிபெயர்ந்த நிறைய தமிழ் நண்பர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிக்க முடியுமாங்கிறது எனக்கே தெரியல. பட் வேறு வழி இல்லாமல், அதாவது ஓரளவுக்கு அந்த காலத்திலேயே இப்போ வேறு நாடுகளுக்கு சென்றவங்க இப்போ லண்டனில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அவங்க இல்லாத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம். தமிழ் மொழி வந்து இன்றைக்கி உலகம் முழுமைக்கும் பறந்து விரிந்து இருக்குதுன்னா அதில் வந்து இலங்கை மக்களினுடைய அந்த பங்கும் இருக்கிறது. இலங்கை மக்கள்னா நம்மளுடைய இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களினுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துக்கெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அதே சமயம் இப்போ அங்கே இருக்கிற ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இந்த மலையக தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்கள, இந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க, இது இல்லாமல் வேறு சில இடங்களில் இந்த மட்டக்களப்பாக இருக்கட்டும்,
மட்டக்களப்பை ஒட்டிய சில இடங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்திலலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அங்கே ஒரு அக்ரிகல்ச்சர் பரப்பு நிலப்பரப்பு மாதிரி தான் அதெல்லாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வெளி உலகத்தில் பெரிய அளவில் பேசப்படலை. இந்தியாவிலலாம் இந்த மாதிரி ஒரு புயல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்து சும்மா அப்படி நெருங்கிக்கிட்டு அப்படி ஒரு கடலோரத்தில் அப்படி ஒரு இன்டென்ஸாக நகர்ந்து போயிருந்தாலே நமக்கெல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு டேமேஜுங்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வரலாற்றில் பேசிகிட்டு இருப்போம். பட் தித்துவாவை பற்றி அப்படியே விட்டாங்க பாருங்களேன். அதை பற்றியே ஒன்றும் இல்லை. என்ன டேமேஜு, எவ்வளோ அதுலேருந்து எவ்வளோ பேர் இது வரைக்கும் அதில் மீண்டிருக்காங்க, இல்லை அதில் மிஸ் ஆனவங்க யாராவது வந்து எத்தனை பேர் இருக்காங்க, மிஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, திரும்ப அவங்களாம் வந்து சேர்ந்தாங்களா, அதை பற்றி எந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் பொது வெளியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் மேட்டர். நமக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்குது, நம்மளுடைய குரல் சத்தமாக எல்லா இடத்துலையும் ஒலிக்குது அப்படிங்கிறத நம்ம பெருமையாகவே தெரிவிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிறது பெருமை தான் என்னை பொறுத்த வரைக்கும். பெருமைங்கிறத விட அந்த வாழ்க்கை நம்மளுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வேறு சில நாடுகளில் இல்லாமலேயே இருக்குது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாறணும். அந்த புயல் அவ்வளோ வீரியமான புயல், அது ஏற்படுத்திய தாக்கம் இலங்கையில் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்லுவேன். தித்வாங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைக்ளோன். இலங்கையில் அதனுடைய இம்பேக்ட்டுங்கிறது வந்து பல நாட்களுக்கு பேசப்படணும். நியாயமாக வரலாற்றிலேயே அது வந்து பேசப்படணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, அதை விடுங்க. இப்போ அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம். டெல்டா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க, இல்லைன்னா கிடையாது. இதோடு இந்த காணொளி வந்து நிறைவடையுது. கேள்விகளுக்கு தான் இனிமேல் நான் வந்து விளக்கங்கள் வழங்க போகிறேன். அந்த கேள்விக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் இதுக்கு மேலே காணொலியை கேட்டால் போதும். இதுவரையில் 22 நிமிடங்களாக இருக்கிறது. உங்களுக்கு இதுவரைக்கும் இன்ஃபர்மேஷன் போதும். ஏன்னா இதிலேயே நான் வந்து இலங்கையை பற்றிலாம் பேசுனதெல்லாம் சில பேருக்கு வந்து வானிலை தொடர்பான இன்ஃபர்மேஷன்லேருந்து டிவியேட் ஆன மாதிரி இருக்கும். பட் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அவங்களும் வானிலை மேலே ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அப்போ தித்வாவோடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். சில விஷயங்களை நம்ம தான் பேசணும், வேறு வழி இல்லை. அங்கே இருக்கிற மக்களால் அது எந்த அளவுக்கு பேச முடியும்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான், இந்த காணொளி இதோட முடியுது. இதுக்கு மேலே கேள்விகளுக்கான விளக்கங்கள் தான். இந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் எங்களுக்கு வேணான்னு நினைக்கிறவங்க இதோட நீங்கள் வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 17 கேள்வி இருக்குது. எப்படின்னா ஆன்சர் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த கேள்வியை பொறுத்தது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அருண்குமார் நடராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் அண்ணா, 23/8/2026 அன்று மாலை திருச்சி மாவட்டம் சோபனபுரம் மற்றும் பச்சைமலை பகுதியில் 5:30 மணி முதல் 6 மணி வரை நல்ல மழை அண்ணா. வரும் நாட்கள் மழைக்கு வாய்ப்பு உள்ளதா அண்ணா? நன்றி அப்படிங்கிற மாதிரி ஹார்டின்லாம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக மழை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கவலையப்படாதீங்க. அதான் நம்ம தான் சொல்லியிருக்கோம் 23, 24, 25. காரணம் என்னன்னாக்கா ஒரு சுழற்சி இருக்குது ஒடிசாவில் ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் இருக்குது. வடக்கு வங்கக்கடல் பகுதி தான் அங்கே வந்து உருவாகிட்டு தான் இருக்கும். செப்டம்பர்லேயே வந்து உருவாகும் முதல் வாரத்தில். அதுவும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான வெப்பச்சலன மழை பொழிவு ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது ஓரளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு என்பது வந்து இருக்கும். திருச்சி மாவட்டத்திற்கு அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி 26ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த வடக்கு பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தில். அதன் பிறகு வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்ரஸ் ஆகும். பட் அதற்கு பிறகும் நம்ம சென்னை மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன்லாம் வந்து கடந்த காணொலியில் ஒரு கருத்தை வர முன் வச்சுருந்தார். என்னங்க வட சென்னையில் பதிவாக மாட்டேங்குது, எல்லாம் தென் சென்னையில் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி. அதுலேயே சில பேருக்கு வந்து வருத்தங்கள் இருக்கிறது. அங்கே பதிவாகக்கூடிய மழை கம்மியாக இருக்குது, சென்னைக்கு கீழே இருக்கிற பகுதியில் அதிகமாக மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி. அது என்ன பண்ணுறது, இது வெப்பச்சலன மழை, அதனுடைய இயல்பாக தான். சரி, ஜெயகண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து, இனிய இரவு வணக்கம், மிக்க நன்றி. உங்களின் அரும்பாடுபட்டு நீங்கள் சொல்லும் வானிலைக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். இந்த சமூகத்துக்கும்
இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த இயற்கைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து உண்மையாகவும் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கஷ்டப்படாமல் இப்படி கஷ்டப்படாமன்னா நான் தவறு செய்யாமல் ஒரு விஷயத்த சொல்லணும்னு முடிந்த வரையில் முயற்சி பண்ணுறேன். அதுதான் என்னுடைய 100% கொடுக்க நான் வந்து எஃபோர்ட் போட்டு சில விஷயங்களை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். பட் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் நம்ம லேர்ன் பண்ண அத்தனை விஷயங்களையும் வந்து வெளியே சொல்ல முடியாமல் போய்விடும். அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையாது. அதுதான் மெயின் மேட்டர். பட் இங்கே நம்ம கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கும் பொழுது சில நேரங்களில் அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது, அதற்கான நேரமும் வந்து கிடைக்கிறது. இப்போ காரைக்காலில் இருக்கிறதுனால அந்த நேரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதே நான் சென்னையில் இருந்தேனாக்கா என்னால் வந்து உட்காந்து இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா ஏகப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் வந்து இருக்கும். அங்கே அந்த மாதிரி என்னால் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் சொல்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட் இப்போ என்னால் பதில் சொல்ல முடியுது. உங்களுடைய பாராட்டுக்கும் உங்களுடைய அன்புக்கும் நான் என்றுமே கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நான் இதுவரையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் செய்த விஷயங்களும் சரி, நான் இதுவரையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் அந்த ஒரு லெவலை அட்டைன் பண்ணிட்டதை நான் வந்து நினைக்கவே இல்லை. எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இது வந்து ஒரு கடல் மாதிரிங்க. இந்த வானிலை தொடர்பான விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தலையில் கொட்டி சமயத்தில் உட்கார வைக்கும். நான் ரொம்ப வருஷமாக அதை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் இதே மாதிரியான அந்த வானிலை தொடர்பான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இப்போ 2017 இந்த ரேடார் இமேஜஸ் ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா, 2016 2015 வேறு ஒரு பிளாகில், அப்புறம் 2017 புதுச்சேரி வெதர்மேன் அந்த முகநூல் பக்கத்தில் ரியல் டைம் வெதர் ட்ராக்கிங் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஸ்டார்ம் ட்ராக்கிங் அதில் வந்து அப்படியே சேனல் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து வராங்க. இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும், பட் அது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாகவும் இருந்தது. அண்ணா நீங்கள் சொன்னீங்க இப்போ திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஏதோ வித்தியாசமான நம்பர்கள்லாம் வந்து இருக்கும். சில நம்பர்கள்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த 95 இருக்கும், 93 இருக்கும், அதுக்கு ஃபுல்லாக 0 போட்டு லாஸ்ட்டில் 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வித்தியாசமான இந்த 10 எண்களில் 8ங்கிற எண் அவர் ஏதோ அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க போல இருக்குது. அது மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக 10 நிமிஷத்தில் பெய்யும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி மழை வந்துடுது, எப்படி அது சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் அதுவே நம்ம தொடர்ந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நான் வந்து ஓரளவுக்கு பண்ணேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதம் பண்ணுறீங்க, 2 மாதம் பண்ணுறீங்க, 3 மாதம் பண்ணுறீங்க. ஆனால் அதை டெய்லி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பீரியடே தான் நம்ம பண்ணிட்டோம். ஒரு சில வருஷங்களுக்காக அதை நம்ம வந்து பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இதை பண்ணுறது கஷ்டங்கிறது எனக்கே தெரிஞ்சுட்டு, ஒரு தனி மனிதனால் 24 மணி நேரமும் உட்காந்து ஒரு ஸ்டாம் எங்கெங்கே இருக்குன்னெலாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டாமுக்கும் இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு போஸ்ட்டாக 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ போட்டுட்ருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு, அதனால தான் அதுலேருந்து நம்ம வந்து பின்வாங்கிட்டோம். பின்வாங்கிறதுங்கிறத விட அதுவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம 24 ஹவர்ஸ் அந்த வெதர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களை டீகோட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இறங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு படிப்பினை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில சேஞ்சஸ் வந்து நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் வந்து இருக்கும். இப்படி நடந்துட்டால் இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைப்போம். பட் அப்படி நடக்காமலே வேறு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டுலாம் நடந்திருக்கு பல முறை. இந்த ட்விஸ்ட்டுகள்லாம் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் வேறு ஒரு அணுகுமுறையை நான் வந்து கையாண்டேன். முதல்ல ஒப்பீடு அடிப்படையில் சில விஷயங்களை வந்து பண்ணணும். ப்ரீவியஸ் டே அண்டு திஸ் டே அது கூட கம்பேர் பண்ணி அந்த நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர்றது. ப்ரீவியஸ் ஒரு 3 டேஸ், அந்த 3 டேஸை வச்சு கரண்ட் டேவையும் வச்சு ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அது மாதிரி நெக்ஸ்ட் டேவுக்கான அந்த வானிலையை சொல்கிற மாதிரி
இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். வேரியஸ் டெக்னிக்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பார்த்து அதே வந்து பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கண்டினியூஸாக நடக்கும். இப்போ ஒரு 10 தடவை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் 11வது தடவை நடக்காது. ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா, இப்போ உதாரணத்துக்கு வெப்பச்சலன மழை பதிவாகும்போது, இப்போ நான் வந்து இதை வச்சு சொன்னேன். இப்போ 23ஆம் தேதி இப்போ கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுமான நிறைய பேர் மீண்டும் எப்போ பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்களை கேட்கும்போது நான் சொல்லுவேன், அந்த விண்டு எது இதுக்கு ரீசனாக இருக்குது, அவ்வளோதான். ஏன் இவ்வளோ நாள் வந்து மழை வந்து நடுவில் ஒரு 3 நாள் பெய்யல, 2 நாள் பெய்யல, ஏன் பெய்யல அப்படின்னு நான் யோசிக்கும் போது விண்டு இல்லை. ஸோ விண்டு ஸ்பீட் ஆகுது, அப்போ அது வந்து கடலோர பகுதிகள் வரைக்கும் போகும். ஸோ அதனால் மழை வந்து ரெக்கார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் வந்து முன்னெடுத்து வைப்பேன். அப்போ விண்டில் வந்து சேஞ்ச் ஏற்பட்டால் மழை இருக்கும் அப்படிங்கிறது அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். இப்போ என்னென்னா, இதே மாதிரியான விண்ட் பேட்டர்னில் சில நேரங்களில் அங்கே மழை பெய்யாமலும் போயிடும். இதுவும் வந்து நடந்துருக்குது. அண்டு சுழற்சிகள் இருக்கும்போது சில நேரங்களில் காற்று குவிக்கிறதுனால மழை கொடுக்கும், சில நேரங்களில் காற்றை இழுக்கிறதுனாலையும் மழை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சுழற்சியை எப்படி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க? ஒரு முறை பார்த்தீங்கன்னா 2017 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். காற்று அது குவிக்கிறதுனால மட்டுமே மழை கொடுத்துட்டு இருந்தது, காற்று அது இழுக்கிறதுனால மழையே கொடுக்கல. அரபிக்கடலில் உருவாகி அது விலகி போகும்போது அந்த புல்லஃபை ட்ரெயினுங்கிறது கிடைச்சிது. பட் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சிகள் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து தென் மாவட்டங்களை வந்து ஒரு டீலில் விட்டுச்சு. 2017 நவம்பர்லலாம் நிறைய பேர் அங்கே தான் சர்க்குலேஷனே சுழற்சியே அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. கல்ஃப் ஆஃப் மன்னார்லலாம் அங்கே கடந்தது. அது கடைசியில் மழை என்னமோ பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டத்தில் விட்டு பொலன்னு பொலந்துக்கிட்டு கிடக்கு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினச்சி வச்சுருப்போம் இல்லையா? அப்போ மன்னார் வளைகுடாவில் இருக்குது, சரி மன்னார் வளைகுடாவில் இருக்குது, விண்டு வந்து உள்ளே போகிறது, அப்படிலாம் வந்து கிடையாது. மன்னார் வளைகுடாவில் இருக்கிற அந்த சுழற்சியே எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அந்த சுழற்சி வந்து சுழல்கிற அந்த அமைப்பு என்பது அகண்ட சுழற்சியாக இருக்குதா? இப்போ தான் நம்ம பேசுகிறோம் இந்த அகண்ட சுழற்சியெல்லாம் பற்றி. அதே மாதிரியே நம்ம ஒக்கி புயல், அதுவும் வந்து ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்த ஒரு புயல் நம்ம வந்து பார்த்தோம் அந்த பீரியடில். அது ரொம்ப நேரமாக இருந்தது. அந்த எப்படி சொல்கிறது, குமரி கடலுக்கு அருகில் அது வந்து நிலை கொண்டு இருந்தது. அது வந்து நகரும்னு 3 நாள் 4 நாள் 3 நாள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாக வந்து வானிலை ஆய்வு மையம் அடுத்த 24 மணி நேரத்தில் அது நகர்ந்து அரபிக்கடல் போகும், அடுத்த 24 மணி நேரத்தில் அது நகர்ந்து அரபிக்கடலுக்கு போகும். அது நகரல, ஆனால் ஒரு நாள் நகர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம அது ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து kaaraikal.india.comனு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் ஒன்று இருந்தது. அதில் வந்து நான் தான் போட்டிருந்தேன். அது நான் நிர்வகித்ததே நான் தான். அதில் நான் வந்து அதை போஸ்ட்டாக வந்து எழுதியிருந்தேன். நமது புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்துலேயும் அதை நான் வந்து எழுதியிருந்தேன் அந்த பீரியடில். அது வந்து இதுவரையில் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கலாம். பட் ஒன்ஸ் அது வந்து ரெண்டு சுழற்சி இருந்தது. அப்போ அந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூவ் ஆகிடும். ஒரு பல்ஸ் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, இன்னொன்று வந்து ஒரு பல்ஸ், அது ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இன்டென்சிஃபிகேஷனுங்கிறது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் யூகித்த ஒரு விஷயம். அது அந்த நேரத்தில் நடந்தது. அதன் பிறகு அது அந்த அளவுக்குலாம் க்ளோஸாக வரும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் ஒட்டி போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆல்மோஸ்ட் அது வந்து லேண்டை நெருங்கிட்டு, அதோட மையப்பகுதி வந்து லேண்டை நெருங்கிட்டு அப்படியே ஓடிச்சு. அப்போ செம்மையான ஒரு டேமேஜ் தென் மாவட்டங்களில். ஸோ இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஒவ்வொரு புயலின் பொழுதும், ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும், ஒவ்வொரு வருடத்தின் பொழுதும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுங்கிறத தாண்டி நம்ம கற்றுக்கிறது என்னங்கிறது வந்து நிறையவே இருக்கும். அதுதான் வந்து இது மேலே எனக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இது வந்து அல்ல குறையாத அமுத சுரபி மாதிரி நமக்கு அறிவு அப்படியே வாரி வழங்கிக்கிட்டே இருக்கும். புதுசாக டிஸ்ட்டு கொடுத்து நம்மளை சோதிக்கும், நம்ம தலையில் கொட்டி உட்கார வைக்கும். நான் அதை கெஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லும் போதெல்லாம் இயற்கை நமக்கு ஒரு அடியை போட்டு, நீ என்னடா நீலாம் ஒரு ஆளாடாங்கிற மாதிரி நம்மளை வந்து போட்டு உட்கார வைக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அது மறுபடியும் வந்து பண்ணுவோம். அதான், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. பட் இதை விட நிறைய இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த இயற்கை தொடர்பான விஷயங்களுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. திருமணமே செய்து கொள்ளாமல் இதே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் வந்து கூட
சில பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரியே இருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருப்பாங்க சில பேர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நமக்காவது இப்போ ஃபேமிலி அப்படி ஒரு விஷயங்கள், இப்போ குழந்தை அந்த மாதிரி நம்ம வேறு வகையான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? இது இல்லாமல் டெடிக்கேட்டடாக இப்போ நான் அந்த மாதிரி அந்த நிகழ்நேர தகவல்கள்லாம் போட்டு 24 மணி நேரமும் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்னாக்கா நம்மளால் வேறு எதையுமே வந்து பண்ணியிருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் அதுலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருந்தேனாக்கா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம் இல்லையா? குடும்ப வாழ்க்கை ஒன்றுமே எப்படி சொல்கிறது, சந்தோஷமாகவே இருந்திருக்காது. ஸோ ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னாக்கா எதையுமே ஒரு பார்ட்டாக தான் நம்ம வந்து வச்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் நம்ம வந்து தீவிரமாக போக முடியாது. அப்படி ஒரு வேளை நம்ம தீவிரமாக சில பேர் அர்ப்பணிப்படன்னு இருந்தாங்கனாக்கா அவங்க தான் பாராட்டுக்குரியவங்களாக வந்து இருக்கணும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது என் வாழ்க்கையில் ஒரு அங்கம். அந்த அங்கத்தை நான் செய்கிற வேலையை நான் கொஞ்சம் திறனெடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் இதுக்காக குடும்பத்துக்காக எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கனாக்கா குடும்பத்துக்கு தான் ஃபார் ஷுர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து ஒரு பேஷன், அவ்வளோதான். ஸோ எனிவே உங்களுடைய மறுபடியும் உங்களுடைய அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து நீங்கள் தலை வணங்காதீங்க, நான் வந்து தலை வணங்குறேன். நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் தலை வணங்குறேன் உங்களுடைய பாராட்டுக்கு. ஆனால் உங்கள் பாராட்டுக்கு உரியவனாக நடந்து கொள்ளும் வகையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நான் செயல்பட வேண்டும் என்று நானே எனக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சிவகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ ஆம் சிவகுமார் ஃப்ரம் முத்தூர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். எனி பாசிபிலிட்டி ஃபார் ரைன் ஹியர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ், முத்தூருங்கிறது ஆக்சுவலாக நீங்கள் அந்த எந்த பகுதி, ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ முத்தூர் சொல்லிட்டீங்க, நான் இருக்கேண்ணா சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஒரு நிமிஷம். ஏன்னா அது ஸ்பாட்டு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். முத்தூர் வந்து காங்கேயம் இந்த சைடு இருக்குது, கொடுமுடி காங்கேயம் இடையில் இருக்குது. வெள்ளக்கோயிலுக்கு வடக்கில். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ப்ரோ. மேபி சாரல் தூரல் போட்டுச்சுனாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் இட் மே ஒர்க். ஆனால் வந்து முத்தூர் மாதிரியான பகுதிகளும் இந்த டிரான்சிஷன் பீரியடில் ஓரளவிற்கு பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டிரான்சிஷன் பீரியட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவமழை வீரியம் இழக்க தொடங்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த பீரியடில் மழையானது பதிவாகலாம். அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க. சில நேரங்களில் வலுவான மழையும் கூட அந்த பீரியடில் வந்து பதிவாகலாம். ஷாகி 1988 ஆங்கர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஃபைனலி சென்னை இன்னர் சிட்டி நுங்கம்பாக்கம் அண்ட் சரௌண்டிங் ஃப்ரம் 4:15 to 4:30 ஜஸ்ட் 15-minute ட்ரெயின், பட் ஆல்மோஸ்ட் 8 mm தான் வந்திருக்கும். சம்மர் லைட்டிங் அண்ட் தண்டர் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 minutes. ஜஸ்ட் தட் டவுன்போர் சேஞ்ச்டு த என்டையர் ஈவினிங் அண்ட் நைட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் காட் கூல் விண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி இட் வில் கெட் பெட்டர் இன் கம்மிங் டேஸ். ஜி ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நுங்கம்பாக்கத்திலும் தரமான மழை சில நாட்கள் பதிவாகும் என்று நாம் நம்பலாம். சகாய மேரி அப்படிங்கிறவங்க வந்து தேங்க்ஸ் டு மை ரிப்ளே வென் இட் வில் கம் ரைன் வெள்ளோடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெள்ளோடு பகுதிக்கு மழை வாய்ப்புகள் வந்து இருக்குதான், இல்லைன்னா வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் 24 hours கூட சாரல் மழை தூரல் மழை மாதிரி திடீர்னு போட்டுச்சுன்னா, அதாவது இது வந்து ஹிட் ஆர் மிஸ் டைப்பில் தான் இருக்கும். ஈரோடு மாவட்டத்திற்கு இது ஹிட் ஆர் மிஸ் டைப் தான். குறிப்பாக ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு நான் சொல்கிற அந்த மழை வாய்ப்பு என்பது அது நேரத்தை பொறுத்து, சாதகத்தன்மையை பொறுத்து மழையானது பதிவாகும். அதே சமயம் இப்போ நான் சென்னை புதுச்சேரி இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ஷுர் உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு நிலையை அங்கே சொல்ல முடியாது. அந்த பகுதிக்கு அது ஹிட் ஆர் மிஸ் பாசிபிலிட்டி மாதிரி தான். சில இடங்களில் பதிவாகும், சில இடங்களில் மிஸ் பண்ணும். உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் காத்துடுங்க. அடுத்த ஒரு 2 நாட்கள் இருக்குது. 23 முடிஞ்சிருக்கு, 24 இருக்குது, 25 இருக்குது, 26 கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு பெய்யும் வட தமிழகத்தில். 27 வந்து அந்த ஆக்டிவிட்டி சப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய இரவு வணக்கம்ங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, உங்களுக்கும் என்னுடைய குலமார்ந்த இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பால் பாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சார் சொல்லியிருக்காங்க. நிலக்கோட்டையில் மழை பதிவாகலாம் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இப்போ மழை அளவுகளில் நிலக்கோட்டை லிஸ்ட்டில் வரல. தூரலாவது போட்டுச்சான்னு பகிருங்க அடுத்த காணொலியில், அது இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில்.
அண்ட் அப்கமிங் டேஸில் மேபி மழையானது பதிவாகலாம். மழை பதிவானாலும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற அந்த அழகான தமிழ் பெயர், தமிழ் மன்னரின் பெயர், அதை கொண்டு ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் போட்டிருக்காங்க. நாமக்கல் மேற்கு மாவட்டம் படைவீடு பகுதிக்கு மழை வாய்ப்பு உள்ளதா நண்பா? மழை பதிவானுச்சா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நாமக்கல் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அந்த டாப் லிஸ்ட்லேயே என்னால் பார்க்க முடிஞ்சது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பெருமாளார், தேனி மாவட்டத்தில் மழை எப்படி சார்? மே மாதம் வந்த வட்டம் இப்படித்தான் சார் போகுமா சார்? என் சாவடி பொய்யா சொல்கிறீங்க சார்? இது எனக்கு புரியலையே. நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறத, நீங்கள் என்ன விஷயங்கிறத கரெக்டாக தெளிவாக டைப் பண்ணி எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். நானும் படித்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் நாகையில் மீண்டும் மழை எப்போது? இப்போ காரைக்காலில் மழை பதிவானுச்சு. நாகப்பட்டினத்தினுடைய மழை அளவை நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 0.7 மில்லிமீட்டரோ 0.9 மில்லிமீட்டரோ 11:30 மணி வரையில் பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் கிடச்சிது. மழை பதிவானுச்சா நீங்கள் சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, இல்லைன்னா கிடையாது. அதுதான் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதை நம்மளால் அக்யூரேட்டாக இங்கே பெய்யும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஒரு சில இடங்களில் நம்மளால் சொல்ல முடியாது கிடையாது. பட் எனிவே, டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் இருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா ஜஸ்ட் அக்செப்ட் இட். அண்டு வடகிழக்கு பருவமழைக்காக நீங்கள் காத்துருங்க. செப்டம்பர் மாதத்துலேயே கண்டிப்பாக இடையே மழையானது பதிவாகும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழையிலும் நல்ல மழை கிடைக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். தணிகை வேல்குமார், வணக்கம் நண்பா. பெரம்பிக்குளம் சோலையார் அணையின் நீர்மட்டம் முழுமையான அளவு எட்டுமா? நன்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மழை பதிவாகுது கேரளாவில். செப்டம்பர் மாதத்தில் எப்படி ஆக்டிவாக இருக்குங்கிறத பார்ப்போம். அதனை பொறுத்து இந்த அணையின் நீர்மட்டம் எந்த அளவிற்கு உயர்கிறது என்பது தெரிய வரும். அதான் மலைப்பகுதிகளில் மழை பதிவாகிறது தான் தென்மேற்கு பருவமழையினுடைய நேச்சர். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கு, இல்லைன்னு கிடையாது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த அளவிற்கு மழை பதிவாகுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லன்னு. லீமா ரோஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீலகிரி குன்னூர் மழை வாய்ப்பு எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீலகிரியை பொறுத்த வரைக்கும், அதுவும் குன்னூர் மாதிரியான ஒரு பகுதியை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தான் அதற்கு சிறந்த நாள். இதுதான் என்னுடைய கருத்து. நிறைய பேருக்கு இது தெரியாது. நீலகிரியை பார்த்தோன்னே தென்மேற்கு பருவமழையில் மழை விட்டு சாத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி இருக்குது இல்லையா, குன்னூர், தெங்கு மரடான ஒரு பகுதி ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கொடநாடு, இதெல்லாம் வடகிழக்கு பருவமழை பீரியடில் நல்லாவே பெனிஃபிட் அடையும். இந்த ஆண்டு அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் காத்துருங்க. இடையே சில நாட்கள் பார்க்கலாம், காற்று முறிவு ஏற்பட்டால் மழைக்கான வாய்ப்புகள் அந்த பகுதிக்கு உருவாகலாம். இல்லை என்றால் என்ன கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ராமநாதன் அப்படிங்கிற நண்பர் டெய்லி ரைன் சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். தினமும் மழை பதிவாகுது, ஆனால் சில நண்பர்களுக்கு அது போதவில்லை என்று கூறுகிறார்கள். மழை இல்லாமல் நிறைய பகுதிகள் தவித்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான இயற்கை அமைப்பு இருக்கிறது, அதுதான் உண்மை. அது அந்த ஊரே பார்த்திங்கன்னா ஏரி ஊர் தாங்க. அது நீங்கள் உண்மையை நான் சொல்லிடுறேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாமே ஏரிகளாகவும் ஆறுகளாகவும் தான் இருந்திருக்கிறது. நான் இப்போ கேள்விப்பட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இப்போ எக்மோர்னு ஒரு ஆறு ஒன்று அங்கே ஓடிட்டு இருந்தது. அந்த பகுதியில் ஒரு ஆறு ஓடுனுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த எக்மோருங்கிற அந்த பகுதி, இந்த எழும்பூர் இருக்கு இல்லையா, எழும்பூர்னு ஒரு ஆறு ஒன்று அந்த இடத்துல இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. அது மாதிரி ஆறுகள் நீர்நிலைகள் நிறைந்த பகுதி தாங்க சென்னை. நிறைய நீர்நிலைகள் இப்போ நகரங்களாக மாறி இருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இல்லை, நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு நான் சொன்னேன். சுதந்திரத்திற்கு பிறகு நடந்ததும் அதிகம், சுதந்திரத்திற்கு முன்பும் அதிகமாக நடந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் அவர்களின் வசதிக்காக நிறைய இடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். போயஸ் கார்டன் உட்பட எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். டி நகர் உட்பட அதுவும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். நுங்கம்பாக்கத்துமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். இப்போ தான் எல்லாத்தையும் சொல்லியாச்சே. சென்னையில்
கிட்டத்தட்ட பல முக்கிய இடங்கள் வந்து செயற்கையாக நீர்நிலைகளின் மேல் அமைக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது? நீர்நிலைகளை காணோம், நகரங்கள் தான் இருக்குது, கட்டிடங்கள் தான் இருக்குது, எல்லாம் சாலைகளாக இருக்குது. அதனால தான் மழையே நல்லா பெய்யுது. அதோட இயற்கை அமைப்பே அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணை. சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நம்பர் வந்து குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் இருக்கா தம்பி, தேங்க்யூ தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவிலே சொல்லிட்டேன், மழை வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, நம்பிக்கையோடுன்றங்க. சுப்புராமன் டி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நார்த் தமிழ்நாடு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ரைன் ஃபால் ஃபர்னிஷ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெயின்ஃபால் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மழையானது பதிவாகும். மழை வேணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையோட காத்துருங்க. கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த பகுதிக்கு. வெங்கடேசன் வெங்கட் அப்படிங்கிற நம்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு செங்கம் மழையே இல்லைங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் வடகிழக்கு பகுதியில் மட்டும்தான் இதுவரைக்கும் மழை பதிவாக இருக்கிறது அப்பப்போ. ஆனால் இது தென்மேற்கு சாரி ஃபார் தி சியப்பம், தெற்கு மேற்கு பகுதிக்கு மழை சுத்தமாக இன்றும் வர இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக செங்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு டிப்பிக்கலான ஒரு பகுதி. வெப்பச்சலன மழை பதிவாகும்போது சம்டைம்ஸ் அது வந்து நல்ல மழை பொழிவு பெறும். அது வந்து நம்ம சொல்கிறதுக்கே எதுவும் கிடையாது. பட் இந்த மாதிரியான சூழல்கள் இப்போ பெருசாக ஒன்றும் அமையலை. அது வந்து அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்தெந்த பகுதிகள்லாம் ஓரளவிற்கு கணிசமான மழை பொழிவு பெறும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, அதாவது நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், கடந்த 10 வருஷத்தில் நம்ம பார்த்துருப்போம், சில பகுதிகள் டிஃபால்ட்டாகவே ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் மழை பொழிவு பெறும். அந்த பகுதிகள்லாம் கூட இந்த ஆண்டு பெரிய அளவில் மழை பொழிவு பெறலை. அதில் வந்து இந்த சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் வந்து அப்பப்போ மழை பொழிவு பெற்றுட்ருக்கு. அந்த பகுதி வந்து இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் மழை பொழிவு பெறும். அது வந்து கரெக்டாக பண்ணிவிட்டேன். ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுலேருந்தே அந்த பகுதிகள் ஆக்டிவாக தான் இருக்குது. இடையிடையே மழையானது பதிவாகுது. பட் பிற பகுதிகளை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம், சாதகமான அமைப்பு வரையில் காத்திருங்க. இல்லைனா வடகிழக்கு பருவமழையில் சுழற்சிகள், அதனுடைய அமைப்பு, அதனால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் அந்த சுழற்சிகள் உள்ளெல்லாம் என்றாச்சுன்னா கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். இறுதியாக ஒரு கருத்து ஆனந்தன் வச்சுருக்காரு, பொள்ளாச்சியின் தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர். அவர் வணக்கம், காலை முதலே அதிகமான காற்று, மேகமூட்டத்துடன் சாரல் துளிகள் வருகின்றது, வெயில் குறைவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேற்றே அவர் வந்து சொல்லிட்டாரு மழை, அதாவது சாரல் துளிகள்லாம் பதிவாகுது அப்படிங்கிறத. எனவே அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பலன் கொடுத்திருக்கிறது என்று நாம் நம்பலாம். 47 நிமிடங்களாக இருக்கிறது இதுவரையில் நம்ம கேள்விகளுக்கெல்லாம். இப்போ 17 கேள்வியாக நம்ம இருந்தது நான் பார்க்கும்போது. அத்தனை கேள்விகளுக்கும் நான் விளக்கங்கள் வழங்கியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 25 நிமிஷம் எடுத்திருக்கோம். 22 நிமிஷம் 23 நிமிஷம் காணொலிக்கு, 25 நிமிஷம் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குறதுக்கு. அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த மாதிரியான காணொளிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது முகநூல் பக்கத்திற்கும் யூடியூப் பக்கத்திற்கும் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கருத்துரை பகுதியில் போட்டு விடுங்க. உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். அவைகளுக்கான விளக்கங்கள் அடுத்த காணொளியில் நிச்சயமாக வழங்கப்படும். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.